ஹலோ ஆல், நம்ம டாவின்சி கோடோட புக் சம்மரி இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து டான் ப்ரவுன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இது எழுதியிருக்கிறவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம வேர்ல்டில் வந்து நிறைய சீக்ரெட் சொசைட்டி இருக்குது. இந்த சீக்ரெட் சொசைட்டியை பற்றி நம்ம இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சீக்ரெட் சொசைட்டியில் நிறைய ஃபேமஸான மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க. எக்ஸாம்பிள், ப்ரையாரி ஆஃப் சயான் அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் சொசைட்டி இருந்திருக்கு. இதில் வந்து சார் ஐசக் நியூட்டன், மிஸ்டர் லினார்டோ டாவின்சி இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புக்கில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உண்மையான விஷயங்கள்ங்கிற கிளைமோட இந்த புக்கை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த புக் வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ஜாக்வஸ் சனூரி அப்படிங்கிற ஒரு பர்சன், இவங்க வந்து பாரிஸில் ஒரு மியூசியமில் இருக்கிறாங்க. அவங்கள தான் இந்த கதை ஆரம்பிக்குது. ஸோ அவங்கள வந்து ஒருத்தங்க வந்து சுட்டு கொண்டுறாங்க, ஒரு முகம் தெரியாத ஒரு நபர். ஸோ அவங்களோட வயிற்றில் சுட்டு கொண்டுட்டாங்க. தேங்க்ஃபுல்லி நான் உயிரோடு தான் இருக்கேன் அப்படிங்கிற கிராட்டிடியூடோட அவர் ஆரம்பிக்கிறாரு. அப்போ பிளட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு வயிற்றுலேருந்து வெளியே வருது. அண்ட் அவங்களோட ஸ்டொமக் ஆசிட் வந்து மற்ற ஆர்கன்ஸில் பட்டு ஒரு 15 மினிட்ஸில் அவர் உயிரிழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தருணத்தில் தான் இந்த கதை ஆரம்பிக்குது. ஸோ அவர் ரொம்ப பதட்டப்படுறாரு. ஐயோ, நான் சாக போகிறேன், எனக்கு வந்து ஒரு சீக்ரெட் தெரியும், இந்த சீக்ரெட்டை வந்து என்னோட அழிஞ்சிடக்கூடாது, இந்த சீக்ரெட்டை வந்து நான் அடுத்து சொல்லணும், அடுத்தவங்க கிட்ட சொல்லி இந்த சீக்ரெட்டை பத்திரப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கடமை இருக்குது அப்படின்ற மைண்டில் இருக்கார். இந்த சீக்ரெட் தெரிஞ்ச இன்னும் அவரோட சக பார்ட்னர்ஸ் ஆன இன்னொரு இவங்க எல்லாருமே ஒரு சீக்ரெட் சொசைட்டியில் இருக்காங்க, ப்ரையாரி ஆஃப் சியன்னு. இது கூட இருக்கிற அந்த 3 பேருமே வந்து இறந்துட்டாங்க. அட் அ டைமில் இவங்க 4 பேருமே மர்டர் பண்ணப்படுறாங்க. ஸோ அவர் வந்து அந்த லாஸ்ட் 15 மினிட்ஸில் ஒவ்வொரு செகண்டுமே ரொம்ப வேல்யூபிள். பெரிய ஒரு மியூசியம் பாரிஸில் இருக்கார். அங்கே வரதுக்குமே யாருமே இல்லையா, செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் வரணும்னாலும் ஒரு 15 மினிட்ஸ் ஆயிரும், அலாம் சிஸ்டம்லாம் ஆன் ஆகி. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சீக்ரெட்டை வந்து நான் பாஸ் ஓவர் பண்ணணும்னு சொல்லி பதட்டமாக இருக்கார். இதை தொடர்ந்து அடுத்த சீன் வருது. அடுத்த சீனில் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ராபர்ட் லாங்டன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இவரும் பாரிஸில் தான் இருக்கார். அவர் வந்து ஒரு ஹோட்டல் ரூமில் இருக்கார். அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 12 மணி இருக்கும். ஃபோன் எடுத்து பேசணுன்னா, உங்களுக்கு வந்து ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து அப்போ தான் வந்து ஒரு செமினாரை முடிச்சுட்டு வந்து தூங்கிட்டு இருப்பாரு. ரொம்ப டயர்டாக இருக்கும். யாருன்னு சொல்லுங்கள், நான் காலையில் கால் பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, அவங்க வந்து உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ராபர்ட் லாங்டன் வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் ரிலீஜியஸ் சிம்பாலஜி, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் இந்த சிம்பிள்ஸ் பற்றிலாம் ரொம்ப படிக்கக்கூடியவர், அதில் ரொம்ப நாலேஜபிளாக இருக்கிற ஒரு பர்சன் தான் மிஸ்டர் ராபர்ட் லாங்டன். ஸோ பை த டைம் வந்து இல்லை நான் அப்புறமா பேசுகிறேன்னு சொல்கிற ஆப்ஷனே அவங்களுக்கு கிடைக்கல. அதுக்கு முன்னாடி லியூட்டனன்ட் ஜெரோம் கலெக்ட், இது வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வராரு, ஒரு மிஸ்டர் கலெக்ட் அப்படிங்கிறவர். அவர் வந்துட்டார். அவங்க ரூம்குள்ளே வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம், ஒரு எமர்ஜென்சி, வாங்க நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவர் வந்துட்டு இந்நேரத்தில் என்ன எமர்ஜென்சி, ரொம்ப டயர்டாக இருக்கேன், இப்போ தான் ஒரு ப்ரெசன்டேஷன் முடிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜாக்வஸ் சனோரி அப்படிங்கிறவர் வந்து இறந்துட்டார், உங்களுக்கு அவரை பற்றி தெரியுமா, யார் கொன்னாங்கன்னு தெரியல, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். என்ன காரணம்னா, அவரோட பிளானரில் நாங்கள் பார்த்தோம், கடைசியாக வந்து உங்கள் கிட்ட தான் அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காரு. ஸோ நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமுமே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ராபர்ட் லாங்டன் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. இப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து யார் கொண்டிருப்பாங்க, யார் கொல்றதுக்கு மனசு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருமே வந்து கிட்டத்தட்ட இவங்க 2 பேர் ஒரே ஃபீல்ட் ஆஃப் ஒர்க்கில் இருந்திருக்காங்க. அதாவது டிவைன் சிம்பிள்ஸ், டிவைன் சிம்பிள்ஸ் எல்லாம் பற்றி ராபர்ட் லாங்டன் படிச்சுட்ருக்காரு. அண்ட் மிஸ்டர் ஜாக்வஸ் சொன்னரையும் அதிலே ஃபீல்டில் தான் இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக அவர் வந்து இன்றைக்கி நைட் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 2 பேரும் மீட் பண்ணுறதா இருந்தது. பட் எந்த ஒரு காலும் வராதனால சரி ஓகே, மேபி அப்பாயின்மெண்ட் ஸ்கிப் ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு நம்ம ராபர்ட் லாங்டன் வந்து ரூமில் தூங்கிட்டு இருந்திருக்கார். ஸோ ஒரு இறந்துட்டாருங்கிறது ராபர்ட் லாங்டனுக்கே அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது. வாங்க நம்ம போகலாம் அந்த இறந்த இடத்துக்கு அப்படின்னு கூப்பிட்றாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோகிராஃப் காட்டுறாங்க. இது வந்து இறந்தவர் வந்து இறந்து ஒரு 1 ஹவர்க்குள்ளே எடுத்த ஃபோட்டோகிராஃப் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோகிராஃப் பார்த்திங்கன்னா, ஒரு லினார்டோ டாவின்சி அவங்களோட ஒரு ஃபேமஸான ஃபோட்டோகிராஃப் மாதிரியே அவங்க இறந்தவர் வந்து படுத்திருக்காங்க. அவங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு ஒரு நியூட் ஃபார்மில் படுத்திருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது ஒரு இறக்குற தருவாயில் ஒரு பர்சன் வந்து எதனால் இவ்வளோ மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க, என்ன சொல்ல விரும்புகிறாங்க, இது என்ன ஒரு க்ளூ, பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு விஷயம் எழுதியிருக்காங்க. ஸோ அதை வந்து இவங்க என்னென்னு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான், அவர் என்ன கன்வே பண்ண வந்திருக்காரு, அவங்க கொன்னவங்க பேர் எழுதியிருக்காங்களா, கொஞ்சம் நியூமர்ஸ் வேர்ட்ஸ் அந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் வாங்க நம்ம இறந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஸோ ராபர்ட் லாங்டனும் கிளம்பி போகிறாங்க. போயிட்டு பார்த்தா அவங்க மியூசியமில் இருக்காங்க.
ஸோ மீன்வைல் இது ஒரு சைட் ட்ராக் போயிட்டுருக்கு, இன்னொரு சைடில் இன்னொரு ட்ராக் போயிட்டுருக்கு. ஸோ ஓப்பஸ் டே அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு இப்போ நம்ம வந்து ப்ரையரி ஆஃப் சியான் அப்படிங்கிறது பார்த்தோம், அது ஒரு சீக்ரெட் ஏஜென்சின்னு சொல்கிறாங்க. ஓப்பஸ் டே அப்படிங்கிறது ஒரு ராயல் கேத்தலிக் சர்ச்சோட வம்சாவளி. ஸோ அவங்க சைடில் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 பேருமே இறந்துட்டாங்க, கீ ஸ்டோன் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு 2 பேர் பேசிக்கிறாங்க. அந்த கீ ஸ்டோனை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ரொம்ப நாளாக மறைச்சி வச்சுருக்க ரகசியத்துக்கு அதுதான் ஒரு வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீ ஸ்டோன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸில் ஒரு சர்ச்சில் இருக்குது, நீ போய் அதை எடுத்துரு அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு கமெண்ட் பண்ணுறாரு. 2 மெயில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஒரு சர்ச்சில் போய் நான் எப்படி எடுக்கிறது, ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு கார்போரல் மார்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சில கம்யூனிட்டிஸில் வந்து தன்னை வருத்தி அதை வந்து காடுக்கு கிஃப்டாக கொடுப்பாங்க அந்த பெயினை. ஸோ அவங்களோட ஸ்பிரிச்சுவல் லெவல் ஆர் காட் கிட்ட இருக்கிற க்ளோஸ்னஸ் வந்து அவங்க எவ்வளோ பெயின் என்டியூர் பண்ணுறாங்களோ அது கூட ரிலேட் பண்ணிக்கிறாங்க. எக்ஸாம்பிள், அவங்க ஒரு ஸ்டீல் பெல்ட் மாதிரி போட்டிருப்பாங்களாமா, அது பட்டு 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 அந்த இடம் வந்து எப்போவுமே ரத்தம் வந்துட்டுருக்கும், தழும்பாக இருக்கும். ஸோ தன்னையே வந்து வலி உணர்ந்து தன்னை வற்புறுத்தி அதை வந்து காடுக்கு ப்ரேயர், மீடியம் ஆஃப் ப்ரேயராக சொல்கிறாங்க. இது வந்து ஒரு வகையான ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதை வந்து இந்த ஓப்பஸ் டே அப்படிங்கிற இன்ஸ்டியூஷன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லுவாங்க. அந்த மென் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பெல்ட் போட்டிருப்பாங்க. அவங்களோட காயங்கள் அதிகமாக இருக்கும். அவங்க வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப். ஒவ்வொருத்தங்க நம்ம முட்டி போட்டு ப்ரே பண்ணுவோம், நம்ம வந்து விளக்கேற்றி ப்ரே பண்ணுவோம், அந்த மாதிரி இது அவங்களோட வழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா மிஸ்டர் கலெக்ட் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களோட பாஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க, ராபர்ட் லாங்டனை. ஸோ கலெக்ட் வந்து பெசு ஃபேஷ் அப்படிங்கிறவர் தான் மிஸ்டர் கலெக்டோட பாஸ். அவங்கக்கிட்ட ராபர்ட் லாங்டனை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. ஸோ என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மியூசியம்குள்ளே, பெரிய மியூசியம், அது பயங்கரமாக இருந்திருக்கு. புதுசாக என்ட்ரன்ஸ் எல்லாம் நிறையா ரீவேம்ப் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி உள்ளே போயிட்டுருக்காங்க. ஸோ அங்கே போனப்போ பார்த்தா கடைசியில் நம்ம ஜாக்வஸ் சொனாரியோ உங்கள் பாடி இருக்கிற இடத்துல போய் நின்றுருக்காங்க. ஸோ அவங்க என்ன மாதிரி ஒரு லினார்டோ டாவின்சியோட ஃபோட்டோ மாதிரி அவர் வச்சுருக்காரு. அண்டு இப்படி தான் போகுது இன்ட்ரடக்ஷன். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ்டாக பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ நிறையா பென்டக்கிள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பென்டக்கிள் ஃபார்மில் இருக்கிறது வந்து ஒரு வர்ஷிப் ஃபார்ம்னு சொல்கிறாங்க. டெவில் வர்ஷிப்பா அப்படின்னு ஃபாஷ் அப்படிங்கிறவர் கேட்குறாரு. இல்லை வந்து ஃபெமினின் சிம்பிள். அது ஆக்சுவலாக வந்து முந்தைய காலத்தில் நிறையா ஃபெமினின் காடை வந்து வர்ஷிப் பண்ணியிருக்காங்க. பட் லேட்டர் ஆன் வந்து ஒரு கிளாஷ் வந்ததில் மேல் காட் ஃபீமேல் காட் அந்த மாதிரிலாம் கிளாஷ் வந்ததில் அவங்க வந்து ஃபெமினின் காட் ப்ராக்டிசஸை சில பேர் வந்து அழிக்க விரும்பியிருக்காங்க. ஸோ வந்து அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து டெவில் வர்ஷிப்னு சொல்லியிருக்காங்க. இதே காரணமாக காட்டி விச் அப்படின்னு சொல்லி, சூன்யக்காரி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா லேடிஸையும் கொண்டிருக்காங்க அப்படின்னு இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடக்குது, எதனால் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ ஆஸ் வி கோ த்ரூ தி புக் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர்ஸ் இருக்குது. அவர் இறந்த பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 நம்பர் இருக்கும். ஓ ட்ரக்கோனியன் டெவில், ஓ லேம் செயின்ட் அப்படின்னு மட்டும் எழுதியிருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு அப்படின்னா என்ன, டெவில் வர்ஷிப் பண்ணுறவங்கள பற்றி அவர் சொல்கிறாரா, டெவில் வர்ஷிப் பண்ணுறவங்க யாராவது இந்த கொலையை பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ மிஸ்டர் லாங்டனுக்கும் எதுவும் புரியல, அப்படியே உட்காந்துட்டே யோசிச்சுட்டே பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ அதுதான் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு யார் இவங்களை கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிறாங்க, டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வருது. ஏஜென்ட் நெவியூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இவங்க பேர் வந்து சோஃபி நெவியூ. இவங்க வந்து நம்மளோட ஸ்டோரியில் முக்கியமானவங்க. கலெக்ட் அப்படிங்கிறவர் ஃபேஷ்க்கு கூப்பிட்றாரு. உங்களை பார்க்க ஒருத்தங்க வராங்க, ஏஜென்ட் நெவியூ வராங்க அப்படின்னு. அவங்கள இப்போ வர வேணான்னு சொல்லுங்கள், நான் முக்கியமான என்கொயரியில் இருக்கேன் மிஸ்டர் ராபர்ட் லாங்டன் கூட அப்படின்னு இவர் சொல்கிறார். இல்லை அவங்க வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வர என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ராபர்ட் லாங்டன்ங்கிறவர் யூகேலேருந்து ஃப்ரான்ஸுக்கு வந்திருக்கார். ஸோ பாரிஸில் இருக்கார். ஸோ ஏஜென்ட் நெவியூ சோஃபி வந்துட்டு ராபர்ட் லாங்டன் கிட்டே போயிட்டு டக்குன்னு உங்களுக்கு வந்து எம்பசிலேருந்து ஒரு முக்கியமான மெசேஜ் வந்திருக்கு, இந்த ஃபோனில் வந்து இந்த நம்பரை டயல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபோனில் அலௌட் இல்லை. ஸோ நம்மளோட மிஸ்டர் ஃபாஷ் இருக்கார்லையே அவரோட ஃபோனையே வாங்கி எங்ககிட்ட கொடுக்குறாங்க. ராபர்ட் லாங்டனும் ஃபோனை எடுத்து என்ன மெசேஜ்னு இருக்காக்க நம்பர் அழுத்தி கேட்குறாரு.
ஸோ மீன்வைல் சோஃபியும் மிஸ்டர் ஃபேஷும் அந்த பக்கம் ஓரமாக போய் பேசிகிட்டு இருக்காங்க என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மிஸ்டர் ராபர்ட் லாங்டன் வந்து ஒரு மெசேஜ் கேட்குறாங்க. கேட்டோன்னா அவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் இன் டேஞ்சர், லிசன் வெரி கேர்ஃபுல்லி அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வருது. அதை கேட்டுனா ராபர்ட் லாங்கனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. நான் பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தேன், இவங்க ஏன் வந்து இப்படி என்னை கூட்டிகிட்டு வந்துட்டு இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு எப்படி இந்த நம்பர் அப்படி இப்படின்னு பேசிகிட்ருக்க என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படியே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக நின்றுட்டுருக்காங்க. ஸோ மீன்வைல் வந்து மிஸ்டர் ராபர்ட் ஃபேஷ் வந்து கொஞ்சம் அந்த பக்கமாக போகிறாரு. சோஃபியும் ராபர்ட் லாங்டன் மட்டும் இருக்காங்க. இருந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, சரி வாங்க எல்லோரும் போகலாம் அப்படின்னு கிளம்பும்போது மிஸ்டர் ராபர்ட் லாங்டன் வந்து ஒரு நிமிஷம் இருங்க நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ ரெஸ்ட் ரூம் போகும்போது அந்த சோஃபி கொடுத்த ஃபோனில் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துருக்கும், நீ போய் அந்த ரெஸ்ட் ரூமில் ஒளிஞ்சிக்கோ நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ சோஃபி போனோன்னே என்ன ஆகும்னா, ஆக்சுவலாக வந்து ஜாக்வஸ் சொன்னவரி இறக்கும்போது ஃபுல் மெசேஜ் வந்து என்ன இருந்ததுன்னா, ஃபைன் லாங்டன் உங்கள் பேரை இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அதனால மேபி நீங்கள் தான் அவரை கொண்டிருப்பீங்கிற பேரில் தான் ஃபேஷ் வந்து உங்களை வச்சு விசாரிச்சுட்ருக்காரு. நீங்கள் வந்து சீக்கிரம் தப்பிக்கணும், இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. பட் நீங்கள் இன்னசென்ட்னு எனக்கு தெரியும். என்ன காரணம்னா, இறந்தவர் வந்து என்னோடய கிராண்ட் ஃபாதர் தான். நான் ரொம்ப நாளாக அவர் கூட பேசலை. பட் இது வந்து எனக்கு தான் ஒரு க்ளூ கொடுக்குறாரு. ஏன்னா இவங்க வந்து ஒரு ஏஜென்சி, கிரிப்டோகிராஃபிக் ஏஜென்சி மாதிரி ஒரு ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ இந்த மாதிரி ஹிடன் மெசேஜஸ் எல்லாம் எனக்காக தான் தாத்தா வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 பேரும் இப்போ வந்து ரெஸ்ட் ரூமில் இருக்காங்க. என்ன பண்ணலாங்கும்போது ராபர்ட் லாங்டன் அவங்க பாக்கெட்டில் செக் பண்ணும்போது ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருக்கும். அப்போ சோஃபி என்ன பண்ணுறாங்கன்னா, நீ வந்து கீழே குதிச்சிரு இந்த பில்டிங்லேருந்து, அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், கீழே என்னோட கார் நிற்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ராபர்ட் லாங்டன் எப்படி யோசிக்க மிஸ்டர் சோஃபி வந்து ரொம்ப விவரமாக ஒரு சின்ன ஒரு பார்ட்டிக்கல் எடுத்து அதில் அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கரை போட்டு தூக்கி வீசிடுறாங்க, எங்கேயோ ஒழிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கலெக்டிவ் ஃபேஷும் அந்த பக்கம் இருக்காங்க இல்லையா, அப்போ ராபர்ட் லாங்டன் தப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ரொம்ப பதட்டமாயிட்டு கீழே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருமே எமர்ஜென்சி எல்லாம் மறைச்சிருச்சு, கீழே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சோஃபி உள்ளே வந்துட்டு, சரி ஓகே கொஞ்சம் டைம் தான் இருக்குது, நமக்கு கொஞ்சம் டைமுக்குள்ளே நம்ம வந்து சீக்கிரமாக கிளம்பி போயிடணும் இந்த இடத்த விட்டு, இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம்.